டேஸ்டான மசாலா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு 2 பெரிய தக்காளி, 4 பல்லு பூண்டு எடுத்துருக்கோங்க. ஒரு வடைச்சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு அதை உள்ளே சேர்த்து 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது லைட்டாக பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கினா போதும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நான் 2 வரமிளகாயை சுடுதண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். இந்த 2 வரமிளகா காரமே எங்களுக்கு போதும். உங்களுக்கு காரம் இன்னும் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னா இன்னும் 2 மிளகா சேர்த்திக்கங்க. இது நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வடைச்சட்டி 4 ஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திட்டு 2 பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் சேர்த்து கருவேப்பிலை தழை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் சால்ட்டு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா. இதில் மற்ற எந்த மசாலாவும் சேர்த்துல. நான் வேக வச்சு உருளைக்கிழங்க நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிக்கலாம். இப்போ மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசைக்கல் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நம்ம தோசையை நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கு நான் கடலை எண்ணெய் சேர்த்துருக்கேன். மேலே கடலையும் கொஞ்சம் அதிகமாகவே எண்ணெய் சேர்த்திக்கங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. இது உடனே நம்ம அரைச்சி வச்சு பேஸ்ட்டு சேர்த்து மேலே ஸ்ப்ரெட் பண்ணிட வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் விட்டிங்கன்னா லைட்டாக மேலே வெந்துடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை நல்லா பரப்பி விட்டுட்டு உருளைக்கிழங்கு மசாலாவையும் மேலே வச்சு இந்த மாதிரி ஒன் சைடாக பரப்பி விட்டு தோசை ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே 2 பக்கம் திருப்பி போட்டு எடுத்தால் சூப்பரான மசாலா தோசை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.